Good morning, students. I am MRK. We are going to see 10th standard mathematics. Created some பார்க்க போறோம். Like questions, all chapters உள்ளது. Okay, good. All chaptersக்கு என்ன இருக்குமோ அதை நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு வீடியோவும் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். முக்கியமானது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. ஓகே, குட். ஆல் சாப்டருக்கு உள்ளது. ரைட். ஒரு கொஸ்டின் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு, இஃப் டூ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், இஃப் டூ இரண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மிகை முழு எண்கள் அப்படின்னு அர்த்தம். பி அண்ட் கியூ இன்டிஜர்ஸ், பி அண்ட் கியூ ஆர் written as p is equal to a square b cube and q is equal to a cube b. A, b are prime numbers. A, b are prime numbers. பகா எண்கள். Then verify prime numbers. Then verify that LCM of p, q equal to into GCD of p, q equal to pq. ஒன்றும் இல்லை, எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ்னு எடுத்து செய்வோம்ல, அதே மாதிரி சம்மா இதில் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. சொல்யூஷன் போடுறேன், பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. கிவன் ரெண்டு பாலினாமியல் கொடுக்கறதுக்கு பதிலாக பின்னு ஒன்று கொடுத்துருக்கு. எஃப்எக்ஸுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் பி கியூபு, கியூ கொடுத்துருக்கு ஏ கியூபு பி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஃபைண்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம் எம்ன்றதை வச்சு மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டில் நாற்று வச்சுக்கோ. அப்போ பவரில் பிக்கு கியூக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கல, பவரில் ஒவ்வொரு வேரியபிளுக்கும் பவர் அதிகமாக உள்ளது எது, எல்சிஎம்னா மேக்ஸிமம் பவர் அப்படின்ற மாதிரி நாற்று வச்சுக்கோ. ஏ கியூப் இருக்குது, ஏ ஸ்கொயர் இருக்குது, அப்போ ஏ கியூப் வந்துடும். அதே மாதிரி பி கியூப் பி கியூப் பார்த்தா பி கியூப் வந்துடும். அப்படி ஷார்ட்கட்டு. ஜிசிடி அப்படின்னா டின்றது டக்கு அப்படின்ற மாதிரி நாற்று வச்சுக்க வாக்கு. அப்போ அதுக்கு மினிமம் பவர்னா குறைஞ்ச பவர். இது ரெண்டில் குறைஞ்ச பவர் என்னது, ஏ ஸ்கொயர். இது ரெண்டுலேயும் குறைஞ்ச பவர் என்னது, பி. அப்போ ரைட் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எல்சிஎம்ஐயும் ஜிசிடியையும் மல்டிப்ளை பண்ணியும் ஒன் சைடு ஆன்சர் எடுக்க போகிறேன். போகிறோம்னா ஏ கியூப் பி கியூப் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பி அப்படின்னு அர்த்தம். அப்போ பவர் ரெண்டு ஆட் பண்ணால் ஏ பவர் 5 பி பவர் 4 அப்படின்னு அர்த்தம். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த சைடு கண்டுபிடிக்க போகிறேன். எந்த சைடு கண்டுபிடிக்க போகிறேன், ரைட் ஹேண்ட் சைடில். ஓகே, குட். ரைட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பி கியூ மல்டிப்ளை பண்ண போகிறோம். பியும் கியூவும் ரெண்டு பாலினாமியல் பண்ணுற மாதிரி, எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் பண்ணுற மாதிரி. அப்போ ஏ ஸ்கொயர் பி கியூபு பி கியூபு இன்ட்டு ஏ கியூபு பி ரெண்டு மல்டிப்ளை பண்ணு, ஏ பவர் 5 பி பவர் 4. இந்த ஈக்குவல் ஆகிடுச்சு பற்றியா, 2. அப்போ ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் எழுதிட்டு, ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு எழுதிட்டு எல்சிஎம் ஆஃப் பி கியூ அண்டு இன்ட்டு GCD of P, Q equal to PQ, hence verified அப்படின்னு முடிச்சுருங்க. 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டினில் கம்பல்சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து புக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும். The curved surface area, the CSE of a right circular cylinder, நேர்வட்ட உருளை, circular cylinder, whose radius வந்து A, whose radius வந்து A, units and height is B units, and height is
பி யூனிட்ஸ். அதாவது ஆருக்கும் ஹச்சுக்கும் பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஆன்சர் கேட்டு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டு சாய்ஸில் கொடுத்துருக்கு. இதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நான் டைரெக்டாக ஆன்சர் எழுதிடுறேன். அப்படின்னா CSA ஆஃப் சிலிண்டர் 2πRH. இதில் ஆருக்கு வந்து ஏ கொடுத்துருக்கு, ஹச்சுக்கு வந்து பி கொடுத்துருக்கு. அப்போ இதில் அப்படியே அப்ளை பண்ணோம்னா 2πAH ஏபி யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்? ஸ்கொயர் யூனிட்ஸ் அர்த்தம். யூனிட் கொடுத்துருந்தா மறந்துடக்கூடாது. ஏரியான ஸ்கொயர் யூனிட்ஸ் பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல ஆப்ஷன் ரெடி பண்ணிக்கிறேன். இதுதான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் வந்து if tan theta plus sin theta equal to m, if tan theta minus sin theta equal to n, m not equal to n, so that கொடுத்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது ப்ரீவியஸ் வந்து புக்கில் உள்ளது, சிலபஸில் உள்ளது, ஓல்டு சிலபஸில் உள்ள 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இப்போ கரண்ட்டில் +1 இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. +1 மேத்ஸில் இருக்குது. அப்போ கிவன் வந்து என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். 5 மார்க் கொஸ்டின்ஸ். கிவன் m வந்து tan theta ப்ளஸ் சைன் தீட்டான் இருக்கு. ஓகேயா? ரைட். n வந்து மைனஸில் இருக்கு. tan தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு m² மைனஸ் n² இருக்கு. m² மைனஸ் n² அப்படின்னு இருக்கு. அப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பொறுமையா m² மைனஸ் n² இருக்கு. அப்போ m²னா tan தீட்டா. இது நம்ம வந்து tan தீட்டா வந்து எப்படி எடுத்தோம்னா சைன் பை காஸ்ன்னு எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்தால் சரி வருமா? வராது. சரி, இப்படியே இருக்கட்டும். tan தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா எம்முக்கு பேர் எழுதுகிறேன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ட்ரிகனாமெட்ரி சம்லாம் ஐடென்டி சம்லாம் செஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டு தான் செய்யணும். சரியா? அப்படின்னா தான் நம்ம அடிச்சடிச்சு செய்யாமல் செய்ய முடியும். இது tan தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இப்போ நீ எல்லாம் கவனிச்சு பாரு. a ப்ளஸ் பி, இது மைனஸ் என்னது a மைனஸ் பி. ஆனால் இங்கே என்னடா இருக்கு? ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ நம்ம பொறுமையாக ஓப்பன் பண்ணுவோம். பொறுமையாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா a² ப்ளஸ் b² ப்ளஸ் அப்படி ஓப்பன் பண்ணுவீங்கள, அப்படி ஓப்பன் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போமா? a² tan² தீட்டா ப்ளஸ் sin² தீட்டா ப்ளஸ் 2ab வரும். இங்கே ஒரு என்ன வந்துடும்? மைனஸில் கேன்சல் ஆகிடும் எல்லாமே. ப்ளஸ் 2ab ஒன்று வரும், மைனஸ் 2ab ஒன்று வரும். அப்போ ப்ளஸ் 2 tan தீட்டா sin தீட்டா ஒன்று, இன்னொன்று ப்ளஸ் 2 tan தீட்டா sin தீட்டா வரும். அப்போ அப்படி கொண்டு வந்துடலாம். ரைட். அப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். a ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab 2 tan தீட்டா sin தீட்டா மைனஸ் உள்ளே போகும்டா தம்பி. இல்லை ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab வரணும். இல்லை tan தீட்டா sin தீட்டா. ஓகேயா? குட். இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போ. tan² தீட்டா ப்ளஸ் sin² தீட்டா ப்ளஸ் 2 tan தீட்டா sin தீட்டா மைனஸ் tan² தீட்டா ப்ளஸ் சாரிடா cos² தீட்டா நீட்டனா நடுவில் என்ன இருக்கும்? sin தீட்டா. a ப்ளஸ் b a மைனஸ் b² sin² தீட்டா. அப்போ இங்கே மைனஸ் sin² தீட்டா ப்ளஸ் 2 tan தீட்டா sin தீட்டா. சரியா? இதையும் அடிச்சிரு, இதையும் அடிச்சிரு. 2 + 2 என்ன ஆயிரும்? 4 tan தீட்டா sin தீட்டா அப்படின்னு அர்த்தம். இது ஒன்றுன்னு வச்சுக்கோ. ரைட் ஹேண்ட் சைடில் செய்கிறது பொறுமையா 4mn அப்படின்றது 4mn இருக்கு. 4 இருக்கட்டும், ரூட் ஆஃப் இருக்கு mn. m வந்து tan தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா எம்முக்கு இன்ட்டு எண்ணுக்கு வந்து என்னடா தம்பி tan தீட்டா மைனஸ் சைன் தீட்டா mn. இப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அப்போ a² மைனஸ் b² ரூட்டுக்குள்ளே இருக்குது. நீ வரல ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்துறாத. இது என்ன ஆகும் அப்படின்னா 4
tan ஸ்கொயரை வந்து sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இப்போ கிராஸில் கொண்டு இதை கிராஸில் கொண்டு போனோம்னா 4 முன்னாடி இருக்கட்டும், sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இப்போ கொண்டு வந்துட்டேன். இப்போ ஈக்குவல் டு 4 இருக்கட்டும், மேலே sin ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்துக்கோ. அப்போ உள்ள என்ன ஆகும்னா, இது வெளியே எடுத்தனால 1 மைனஸ் sin ஸ்கொயர் வெளியே வந்துருச்சு, சின்ன இருக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ரூட்டா போட்டுக்க ஹோல் டிவைடட் பை கீழே என்ன இருக்கு பாரு காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரி, sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்தோம்னா தனியாக ஆன்சருக்குன்னு எழுதிடுறேன். அதுக்கு அடுத்த பேஜ் போவேன். sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் 4 இருக்கட்டும், sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா எடுத்தால் என்ன வந்துடும், tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான் இருக்கு. இந்த இடத்துல sin பை காசு tan வெளியில் வந்துருச்சு. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா என்ன சொல்லுவேன், sin ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லுவேன். ரைட்டா, 2 ரூட்டுக்குள்ள இருக்கு, மல்டிப்ளைல இருக்கு. இப்போ நீ வெளியே எடுத்துடலாம். 4 tan ஸ்கொயர் தீட்டா வெளியே வந்தா tan தீட்டா, sin ஸ்கொயர் தீட்டா வெளியே வந்தா sin தீட்டா. இதுதான் 2. அப்போ ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல் ஆயிடுச்சு பாரு. ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ரூட் ஆஃப் mn. இப்படித்தான் இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 8th கொஸ்டின் ஆஃப் இயர்லி அரையாண்டு தேர்வில் கேட்டிருந்தாங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமில் ஒரு டயக்ராம் கொடுத்து அதில் ஒரு மெஷர்மெண்ட் கேட்டிருந்தேன். அந்த டயக்ராமை நான் வரைஞ்சிடுறேன். ஓகேயா, ரைட். இப்போ கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக செய்யும். ரைட், இதில் உள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இது அப்படியே இருக்கு. உள்ள ஒரு கார்டு சேர்ந்து 3 கார்டு சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் சொல்லுவோம்ல, அது மாதிரி. இதுல இங்க மேல இருந்து ஒரு டேஞ்சன்ட் இப்படி வருது. படம் கொடுத்துருந்தாங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்படி இதுல இருந்து ஒரு டேஞ்சன்ட் வந்து இதுல வந்து இப்ப நான் இதையும் எடுத்துறேன். ஏன்னா இப்படி வந்துச்சு, அது ஒட்டணும். பார்த்துக்க, இப்படி இருந்துச்சு. சேம் டைம் இங்க கீழே உள்ள டேஞ்சன்ட் இதுல வந்து ஜாயிண்ட் ஆச்சு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உள்ள லைன் இந்த லைன் பேரலா இருந்துச்சு. ரைட், இப்படி இருக்கட்டும். இப்போ பாரு, பேர் கொடுக்குறேன். இந்த இடம் ஏ, இந்த இடம் பி, இந்த இடம் சி, இந்த இடம் பி, இந்த இடம் 30 டிகிரி. கொஸ்டின் இருக்கு, பார்த்துக்கோ. ஆப்பலி கொஸ்டின்ல டயக்ராம் கொடுத்துட்டு பொறுமையா பார்த்துக்க. இந்த இடம் ஆர்ஜி ஓ, சரியா? ரைட், பொறுமையா, இந்த ஓட தேவையில்லை. சரி, இப்போ இதுல நான் கிவன் கொடுத்ததுல என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, அந்த ஆங்கிள் கொடுத்துருந்துச்சு. எந்த ஆங்கிள்னா ஏபிபி 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் ஏபிபி ஈக்குவல் டு 30 டிகிரி கொடுத்துருந்துச்சு. நெக்ஸ்ட் பிஏவும் பிபியும் டேஞ்சன்ஸ் கொடுத்துருந்துச்சு. பிஏவும் பிபியும் டேஞ்சன்ஸ் கொடுத்துருந்துச்சு. டேஞ்சன்ஸ் கொடுத்துட்டு கேட்டிருந்த கேள்வி இந்த இடம் கேட்டிருந்தான். இந்த இடம் கேட்டிருக்கான் அப்படின்னா தம்பி பொறுமையா, இந்த இடம் கேட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்த நல்லா கவனிச்சு பாரு. இந்த இடம் ஏபிசி கேட்டிருந்துச்சு, ஃபைன் பண்ண சொன்னது. ஏபிசி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
இதெல்லாம் கிவன். சரி, ரைட்டு. சில விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறணும். சில விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறணும். ஓன்று சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சிஏ, ஏபி, பிசிலாம் கார்டு நான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இப்போ இதனுடைய லென்த்தும் ஈக்குவல். ஏன்னா ஈக்குவல் டேஞ்சன்ஸோட லென்த் என்னது? ஈக்குவல். பி ஆஃப் பி எழுதிக்கணும். பி தான். பிஏ ஈக்குவல் டு பி. ஈக்குவல். லென்த் ஈக்குவல். சரிதானே? ரைட். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நிதானமாக செய்யி, அவசரப்படாத. இப்போ இந்த சென்டர்ல இருந்து பிக்கு ஜாயின் பண்ணோம்னா இது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். சேம் டைம் இங்கே ஜாயின் பண்ணாலும் சரி, இதுவும் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். கரெக்டான பாரு. அப்போ ஜாயின் OB equal to OA equal to radius of circle. ஓகே. அப்போ ஏன்ற இடத்துல இந்த இடத்துல என்ன டிகிரி விழுகும் அப்படின்னா 90 டிகிரி விழுகும். சரிதானா? நீ சொல்றது எந்த டிகிரி? எந்த இடம்னா OAP. ஏன்னா இதுக்கு நேரம் நம்ம கோடு போடலாம். இதுக்கு நேர ஒரு கோடு போடலாம்ல. ஏன்னா டேஞ்சன்ட் என்ன செஞ்சிடறான்? பிரிச்சிடறான். ரெண்டா பிரிச்சிடலாம்ல, 2 டேஞ்சன்ட் மாதிரி. அப்ப தட் இஸ், அதாவது OAP ஈக்குவல் டு OBP. எவ்வளவு டிகிரி? 90 டிகிரி. எவ்வளவு? 90. அதை பார்த்துக்கோ. ரைட். 90 டிகிரி. ஓகே. அப்ப இது 19 போட்டாச்சு. இந்த இடத்துல இதோட சேர்ந்து இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இந்த இடம் பொறுமையா, இந்த இடம் AOB என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு குவாடிலேட்டரல். எதுனா குவாடிலேட்டரல் இன் குவாடிலேட்டரல் நாற்கரம். எதுனா OAPB. அதுல ஆப்போசிட் ஆங்கிள் இருக்கு பாரு. ஆப்போசிட் ஆங்கிள்னா ஆங்கிள் APBயும் பிளஸ் ஆங்கிள் AOBயும் 180 டிகிரி. அதுல APB உனக்கு தெரியும் 30. அப்ப இதுல AOB நான் ஃபைண்ட் பண்ணிடுறேன். AOB ஃபைண்ட் பண்ணேன் அப்படின்னா 180 மைனஸ் 30. அப்ப AOB அப்படின்றது 150. இது ஒரு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். குட். நெக்ஸ்ட் என்ன செய்யறேன் பாரு, ஒரு ஸ்டெப்பு. இது 150. இங்க 150 இருந்துச்சுன்னா இதனுடைய பாதி தான் இங்க மேல வரும். நான் இருக்கான் பாரு, இதனுடைய பாதி. அப்ப இது எவ்வளவு ஆயிரும்? 75 டிகிரி. therefore angle BCA equal to பாதி. அதுல பாதினா 1/2 ஆஃப் AOB. அப்ப 1/2 ஆஃப் AOB இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சது. அப்ப என்ன ஆயிடுச்சுல தம்பி? அது திருப்பி படிக்கனா 1/2 இன்ட்டு AOBக்கு எவ்வளவு? 150 டிகிரி. அப்ப அடிச்சிட்டோம்னா 75 டிகிரி. இப்போ BCA ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆல்டர்னேட் செக்மெண்ட் தேவைப்படி இந்த 75 எங்கே வரும் அப்படின்னா, நல்லா யோசிச்சு நிதானமா போட்டு பார்த்துக்க. இந்த இடத்துல வரும். இல்ல சார், நான் இங்கே உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார் அப்படின்னா, இந்த CAவும் PBயும் பேரலல். அப்ப Z ஷேப் கிடைக்குது பாருங்க.
இசட் ஷேப் கிடைக்குதா? இசட் ஷேப் கிடைக்குது பாரு. தெரியுதா சொல்றது? அப்ப நல்லா யோசிச்சு நிதானமா செய்யணும். நல்லா யோசிச்சு நிதானமா செய்யணும் அப்படின்னா கவனி, பொறுமையா ஹேண்டில் பண்ணும். ஒரு 5 மார்க்கு 1 மார்க்ல கேட்டுச்சிருக்கு. நம்ம தான் யோசிக்கணும். இந்த 75 வந்து இங்க 75. சரி சார், அப்ப இந்த இடமும் 75. இந்த இடம் அப்ப என்ன வந்துடும்? 15. அப்ப இந்த இடம் என்ன வந்துடும்? 15. எப்படி மொத்தமா சேர்ந்து 90. இந்த கேப் 75னா இதோட 15 சேர்த்து தான் 90 வரும். அப்ப அதே இங்க கொண்டு வந்துட்டேன். சரியான்னு பார்த்துக்க. எந்த இடம் பார்த்துக்க. எந்த இடம்னா இந்த இடத்த கூட உள்ள வராது. அது லேசா கட் பண்ணணும். இந்த இடம் கேட்டது இந்த இடம். ஆனா நம்மளுக்கு தேவையானது வந்து இது 75 அப்படின்னா இது நம்மளுக்கு இங்க உள்ளதான் இங்க 75 வந்துடும். உனக்கு தெரிஞ்சது ரைட்டு. இங்க 15 அப்படின்னா இந்த இடம் 15 தான் தம்பி. இங்கே கிடையாது, இங்கே கிடையாது, அங்கிட்ட 15. சரியா சொல்றது? அப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இது வந்து 75. இந்த 75 தான் அங்க வந்து சிக்கு போட்டது. இப்ப நம்மளுக்கு தேவை ஏபிசி தானே. ஏபிசி அதுல பாதி வந்துருச்சு பாரு 15. இன்னொரு பாதியை காணாம பாரு. இன்னொரு பாதினா இந்த சைடு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ரெண்டே என்ன செஞ்சிடலாம்? பிளஸ் பண்ணிடலாம் அப்படின்றது அர்த்தம். என்ன செஞ்சிடலாம்? பிளஸ் பண்ணிடலாம் அப்படின்றது அர்த்தம். சரி, இப்போ வந்து யோசிப்போம். யோசிக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டர். எது? ஓபி அப்படின்றது என்னது? ஆங்கிள் பைசெக்டர். சரி, இல்லை சார், சிஏவும் ஏபியும் பேரல்னா இசட் ஷேப்ல வருது பாரு. இசட் ஷேப்ல வரனால இதுவும் 75 போட்டுக்கலாம். உன் இஷ்டம். நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. இப்போ அந்த இடத்துல மட்டும் வேணும். அந்த இடத்துல வேணும் கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு செட் ஆயிரும். எப்படி செட் பண்ண கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடம் என்ன வந்துடும் தெரியுமா? இதோட இது சேர்ந்துச்சுன்னா 150 அப்படி ரவுண்ட் அடிச்சோம்னா 360 மொத்தமா. அப்போ அங்கே 210 அப்படின்னு வரும். என்ன வரும்? 210 அப்படின்னு வரும். இது 150, இது ஒரு 15, இது ஒரு 15 எவ்வளோ ஆயிடுச்சு? 180 ஆயிடுச்சு பாரு. ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு பாரு. ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு, தெரியுதா? அப்படி யோசிக்கணும். ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு. அது மாதிரி இந்த இடத்துல கிடைச்சி இந்த இடத்துலையும் கிடைச்சிச்சுன்னா ஆன்சர் கிடைச்சி. இது ஒரு ஆங்கிள் பைசெக்டர். எது? பிஓ அப்படின்றது. அப்போ இங்கேயுமே 15 தான் வரும். சரியா? ஓபிபி ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஓ, ஆங்கிள் பி. தட் இஸ், அதாவது ஓபிபி ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பி. அப்ப therefore ஆங்கிள் பின்றது 15 + 15 எவ்வளவு? 30 டிகிரி அப்படி அர்த்தம். ஆங்கிள் பி. சரிதானா? இதுல இது 15 இங்கிட்டு 15 தான். அப்ப therefore நமக்கு தேவையானது ஏபிசி. ஏபிசி ஈக்குவல் டு 30 டிகிரி. ரிக்வயர்ட் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்க. நிதானமா செய்யணும். அந்த இடத்துல என்ன தேவையோ அது தகுந்தாப்புல மூவ் பண்ணி கொண்டு போகணும். அதான் முதல்ல பார்த்துக்க. நீங்க வாட்டில் என்னத்தையா செஞ்சிடக்கூடாது. சரியா? ஆமா, அவசரப்பட்டுறாம பொறுமையா செய். இப்போ இது 3 கூட்டினோம்னா 75 ஒரு என்னடாம் தேதி 30 105 அப்படின்னு செட் ஆயிடும். சரியா சொல்றது? எழுத இங்க இருந்து இங்க வரைக்கும், இது இருந்து இது வரைக்கும் வந்து என்ன வந்துடும்? 90. 90ன்றது வந்து அந்த ஓபின்றது ரேடியஸு, இந்த பிபின்றது என்னது? டேஞ்சன்ட். அதனால அது வந்து அந்த 15 இங்கிட்டு போட்டேன். புரியுதா? அப்ப பார்த்துக்க, நிதானமா செஞ்சுக்க. குட். இன்னும் ஒரு கொஸ்டின் வந்து கிரியேட்டட் கொஸ்டின் தான். இஃப் செட் பிராக்கெட் பேர் ஆஃப் செக்ஸ் கொடுத்துருக்கு. A, 8
பி கமா 6 சாரி 6 கமா பி 6 கமா பி கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு ரெப்ரசன்ஸ் 6 கமா பி ரெப்ரசன்ஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கு. ரெப்ரசன்ஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சமணி சார்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சரி பண்ணிக்க. இது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஒரு டயக்ராம் போட்டு இது ஏன்னு ஒரு செட் வச்சுக்கிறோம், இது பின்னு ஒரு செட் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஏன்ற செட்டில் உள்ளது, செகண்ட்ல உள்ளது பின்றது உள்ளது. சரியா? இது வந்து 6 ஃபர்ஸ்ட்ல உள்ளது. ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றது உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சமணிச்சார்பு. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்றது மாறிலி சார்பு. ஐடென்டி கார்டு போட்டிருக்க நீ. ஐடென்டி கார்டு போட்டிருக்க அப்படின்னா உன்னுடைய போட்டோ தான் நீ போட்டிருப்ப. உன்னுடைய கார்டு தான் உனக்கு போட்டிருப்ப. ஐடென்டி கார்டு ஸ்கூலில் போட்டிருக்கீங்கல்ல. அப்போ நான் போட்டிருக்கேன் அப்படின்னா என்னோட ஐடென்டி கார்டை தான் போட்டிருந்தேன். அப்போ அதுக்கு அது வரணும். அப்படித்தான். புரியுதா சொல்றது? அப்போ ஏக்கு என்ன தான் வந்தாகணும்? ஆன்சர் 8 தான் வந்தாகணும். பிக்கு என்ன தான் வந்தாகணும்? 6. இதுதான் ஆன்சர். புரியுதா சொல்றது? அதுக்கு தான் வரும். அதுதான் இங்கே கான்செப்ட். ஐடென்டிட்டி சமணிச்சார்பு. கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரே இடத்துல போய் சேரும். சரியா? மறந்துடாது. ரைட்.